Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு குக்கர்லயே பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணி நல்லா பொழுன்னு உதிரியா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். தாளிச்சதுக்கு அப்புறம் நீளமா நறுக்கி வச்சிருக்கிற 1 வெங்காயம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு புதினா, 1 பச்சை மிளகாய், பொடியா நறுக்குன 1 தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயம் மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க மசிஞ்சிருச்சு. இப்போ வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். 5 நிமிஷமாவது வெஜிடபிள்ஸை வதக்கணும். அப்பதான் வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போய் நல்லா வேகும். இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து காய்கறிகளை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலாவை காய்கறிகளோட 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்பதான் வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ 1/2 கப் தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி அரிசியை சேர்த்துக்கிற வேண்டியதுதான். இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அரிசி மேலே தெரியிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்க அரிசி மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு அப்படியே 10 நிமிஷம் தம்ல இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் நான் குக்கரை ஓபன் பண்றேன். ஆஹா பாருங்க பாஸ்மதி அரிசி நல்லா வெந்து உதிரியா சும்மா சூப்பரா வந்திருக்குது. வாசனையும் களை கட்டுது. பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.